ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் அன்பு. அன்பு என்று சொல்லப்படுகிறது அநேக மக்கள் அநேக இடத்துல தேடுறாங்க. ஆனால் உண்மையான அன்பு எங்கே கிடைக்கும்? அதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்வி. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலான்னு நான் விரும்புகிறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணுன்றதுக்காக வெளிநாட்டுக்கு சென்றார். ஸோ அவர் செஞ்ச காரியம் என்னன்னா, அவர் பணத்தை சம்பாதிச்சு இந்த மகனுக்கு அனுப்புவார். இவன் உறவினர் வீட்டில் தங்கி அவன் நல்லா படித்து ஒவ்வொரு கிளாஸும் அவன் கிளியர் பண்ண ஆரம்பித்தான். கடைசியில் அவன் +2 படித்து கிளியர் பண்ண உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். அப்பா, நான் +2 முடிச்சுட்டேன், அடுத்தது காலேஜ் படிக்கணும், இவ்வளோ பணம் தேவைப்படுது, எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். உடனே அவங்க அப்பா அவனுக்கு தேவையான பணத்தை கொடுத்தாரு. அப்படியே யூஜி, பிஜி, டாக்டரேட் எல்லாமே படித்து முடிச்சுட்டு கடைசியில் அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். என்ன லெட்டர்னா, அப்பா, உங்களை நேரடியாக வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய விருப்பத்தின் பிரகாரமாக ஃப்ளைட் டிக்கெட்டை அனுப்பி விட்டார். கடைசியில் போய் அவன் அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இறங்குறான். அப்பாவை கெட்டி பிடிக்கிறான். அப்பா சொல்கிறாரு, முக்கியமான ஒரு இடத்த உனக்கு காமிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப அழகான ஒரு வீட்டை காமிக்கிறாரு. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அருமையான லான்னு, பெரிய ஹாலு, டைனிங் ரூம் எல்லாத்தையும் காமிச்சு கடைசியில் ஸ்விம்மிங் பூலை காமிக்கிறாரு. என்னப்பா, எப்படி இருக்குது இந்த வீடு? ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, ஸ்விம்மிங் பூலை பார்த்தாலே குளிக்கணும் போல இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லும் போது அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த வீடு தான்ப்பா என்கிட்ட இருந்த கடைசி சொத்து, இதை நான் விற்று உன்னுடைய ஃப்ளைட் டிக்கெட் எல்லா காரியங்களும் நிறைவேற்றிட்டேன். இப்போ ஐ எம் டோட்டலி எம்டி, இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த மகன் அந்த அப்பாவுடைய அன்பை பார்த்து அவங்க அப்பாவுடைய காலை பிடிச்சி கதறி அழுறான். அப்பா, எனக்காக இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கீங்களே, உங்க அன்புக்காக நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு பிரியமானவர்களே, இது உண்மையான நடந்த சம்பவம். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக மரிக்கும்படியாக அவரை ஒப்பு கொடுத்தார். 1 யோவான் 3:16 சொல்லுகிறது, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால அன்பு என்னென்று அறிந்திருக்கிறோம். இந்த வேளையில உண்மையான அன்பு வேணுமா? இயேசுவின் அன்பு தான் உண்மையான அன்பு. நமக்காக வந்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், மரிச்சார், உயிர்த்தார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே, நான் ஒரு பாவின்னு ஒத்துக்கிறேன், என் பாவங்களை மன்னிச்சு உங்க பிள்ளையா ஏத்துக்கோங்கன்னு சொல்லி மனசார நீங்க சொன்னீங்கன்னா அந்த தகப்பனுடைய அன்பு, பரம தகப்பனுடைய அன்பை நீங்க இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த சிறிய ஜெபத்தை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கண்களை மூடி என் கூட சொல்லுங்க. பரலோக பிதாவே, நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன். என் பாவங்களை எல்லாம் மன்னியும். ஏசப்பா, உம்முடைய ரத்தத்தினால என்னை சுத்திகரியும். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, மறுபடியும் வருவீங்க, விசுவாசிக்கிறேன். என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். இந்த ஜெபத்தை நீங்க செஞ்சீங்கன்னா ஏசப்பா உங்க இருதயத்துல வந்திருக்கிறாரு. அந்த அன்பை இன்மை தொடர்ந்து உங்களுக்குள்ள ஊற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.